அனைவருக்கும் வணக்கம். அது சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் அப்படின்ற ஒரு நகர். இந்த நகரில் சுனிதாபாய் மற்றும் கணேஷ் பிரசாத் அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த ஒரே மகள் தான் இந்த எக்தா குப்தா. இந்த எக்தா குப்தா பிறந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஒரே மகள் அப்படிங்கிறதுனால செல்ல பிள்ளையா தான் இந்த ரெண்டு பேரும் எக்தா குப்தாவை வளர்த்துக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த குழந்தையுடைய அப்பாவான கணேஷ் பிரசாத் அப்படின்றவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடை சந்தையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்திருக்காரு. இதனால நல்ல வருமானத்தோட எந்த பிரச்சனையுமே இல்லாம அதே கான்பூர் நகரில் தான் இவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. சரியா இந்த எக்தா குப்தாக்கு 18 வயது இருக்கும். அந்த நேரத்தில் தன்னுடைய மகள் மேஜர் ஆயிட்டா, இதனால திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரனுக்காக அவங்க தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தேடி போனதுல தனக்கு தெரிந்தவர் மூலியமா ஒரு பிசினஸ் மேனுடைய பையனான ராகுல் குப்தா அப்படின்றவரை திருமணம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த திருமண வாழ்க்கை அந்த குடும்பத்தார்கள் நினைச்சதை விடவே நல்லா தான் அமைஞ்சிருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலியமா 2 குழந்தைகள், முதலாவதா ஒரு ஆண் குழந்தை, அடுத்து ஒரு பெண் குழந்தைன்னு 2 குழந்தைகளோட எக்தா குப்தா மற்றும் ராகுல் குப்தா அப்படின்ற இந்த தம்பதியினர் அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருந்திருக்காங்க. மறுபக்கம் எக்தா குப்தாக்கு 2 குழந்தைகள் பிறந்தாலுமே தன்னுடைய ஃபிட்னஸ்ல பயங்கர கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்காங்க. வீடுகளிலுமே அப்பப்போ எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கிற ஜிம்முக்கு போயிட்டு இன்னும் மசில்ஸ்லாம் டைட் பண்ணி நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கிறாங்க. இதனால தங்களுடைய குழந்தைகளுக்கு 5 வயது வந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற கிரீன் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதாவது கான்பூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் ஸ்டேடியமான கிரீன் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்தில் உள்ள ஒரு ஜிம்மில் இவங்க ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க ஜாயின் பண்ண அந்த ஜிம்ல 150 இருந்து 200 பேருக்கு மேல ஒரு நாளைக்கு வந்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜிம்முக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் வந்துகிட்டு இருக்காங்க. 5க்கும் மேற்பட்ட ஜிம் ட்ரைனர் கூட இந்த இடத்துல இருக்காங்க. இப்படி பெரிய செட்டப் உள்ள இந்த ஜிம்முக்கு தான் இந்த எக்தா குப்தா போயிருந்திருக்காங்க. அப்படிதான் இவங்க காலை நேரத்தில் கிளம்பி அந்த ஜிம்முக்கு போனாங்கன்னா 10 மணிக்குள்ள இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா ஜூன் 24, 2024 வாகலியுமே இந்த பொண்ணு எப்போதும் போல காலை நேரத்திலே 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு அந்த ஜிம்முக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. சரியா 7 மணி வாக்கில் அந்த ஜிம்முக்குள்ள இந்த பொண்ணு என்ட்ரி ஆயிருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய மனைவி 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமா ராகுல் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா மனைவி வீட்டுக்கு வராததுனால ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில போயிருக்கலாம் அப்படின்னு அவர் பெருசா அதை எடுத்துக்கவே இல்லை. ஆனா 12 மணி ஆகியுமே எக்தா குப்தா வீட்டுக்கு வராததுனால சந்தேகம் அடைந்த ராகுல் இமிடியேட்டா தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பார்க்கிறாரு. அப்போ மொபைல் ரிங் ஆகுதே தவிர அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால இந்த எக்தா குப்தாக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான சில தோழிகளுக்கு இவங்க கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கூட அவருடைய மனைவி அவங்களுடைய வீட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. பதட்டமான இந்த ராகுல் குப்தாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரடியாக அந்த ஜிம்மு கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது, மேடம் காலையில் ஜிம்முக்கு வந்தாங்க தான் சார், அதன் பிறகு அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எக்தா குப்தாவுடைய மொபைல் ஃபோனும் ரிங் ஆகுறதுனால எங்க போயிருக்காங்க, ஏன் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயமே இந்த ராகுல் குப்தாக்கு இந்த இடத்துல இருந்து எழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து அன்றைய நாள் ஈவினிங் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வரவே இல்லை. மெல்ல மெல்லமா பகல்ல இருந்து இரவு நேரமா மாறி இருந்திருக்கு. அப்ப கூட எக்தா குப்தா வீடு வந்து சேரவே இல்லை. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் நேரடியாவே போய் பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா அங்கேயுமே இந்த எக்தா குப்தா வரலன்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து பல மணி நேரம் ஆகியுமே மிட் நைட் வரைக்குமே எங்கேயுமே தேடி கிடைக்காததுனால அடுத்த நாள் ஜூன் 25ஆம் தேதி போயிட்டு கோட்வாலி அப்படின்ற பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர், உங்களுடைய மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பிரில்லியண்டா இருக்காங்க, அதனால அவங்க எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய மொபைல் கூட நீங்க ஆன்ல தான் இருக்குன்னு சொல்றீங்களா, அதனால டீடைல்ஸ் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க, எஃப்ஐஆர்லாம் நாங்கள் ஃபைல் பண்ணல, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சப்போஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி மட்டும் அனுப்பிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால அப்செட் ஆன ராகுலுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையிலுமே விடிஞ்சிருந்திருக்கு. எக்தா குப்தா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இந்த ராகுலுக்கு வராமலே போகுது. அந்த பொண்ணுமே வீட்டுக்கு வராமலே போறாங்க. அன்னைக்கு எக்தா குப்தா அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? ராகுல் தன்னுடைய மனைவியை கண்டுபிடிச்சாரா இல்லையா? கடந்த வருடம் கான்பூர் நகரில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு முக்கியமான, ஒரு கொடூரமான, ஒரு மோசமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அங்கே இமிடியேட்டாக அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
தொடர்ந்து 2-3 நாட்கள் வரைக்குமே எக்தா குப்தா கிட்டே இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராததுனால பிரைவேட்டாவே இந்த ராகுல் குப்தாவை விசாரணையில இறங்கி இருந்திருக்காரு. இதனால பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு போன அந்த ஜிம்மு கிட்ட போயிட்டு அவங்களுடைய பர்சனல் ட்ரெயினரான விமல் சோனி அப்படின்றவரை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்திருக்காரு. ஆனா அன்றைய தினம் அவர் வராமலே இருந்திருக்காரு. இதனால அடுத்த நாளுமே வந்து பார்க்கும்போது விமல் சோனி வரவே இல்லை. இதனால சந்தேகம் அடைந்த இந்த ராகுல் குப்தா அடிக்கடி தன்னுடைய மனைவி இவங்க கிட்ட கால் பண்ணி யதார்த்தமா பேசுவாங்களே, ஒருவேளை இந்த ஜிம் ட்ரெயினர் தன்னுடைய மனைவியை கடத்திருப்பானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் இவருக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால அந்த ஜிம்மிலேயே அந்த விமல் சோனியோடைய நம்பரை வாங்கி கால் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அங்கிருந்த நபர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் 24ஆம் தேதியில இருந்து, அதாவது மதியத்துக்கு மேலே இருந்து அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்கு. அன்றைய நாள் ஈவினிங்ல இருந்து ஜிம்முக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனால பெருத்த சந்தேகம் அடைந்த இந்த ராகுல் குப்தா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. போலீஸ் ஆபீசருமே இந்த ஜிம்முக்கு வந்து அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை பார்க்கறாங்க. அப்போ 7 மணிக்கெல்லாம் எக்தா குப்தா ஜிம்முக்குள்ள என்ட்ரி ஆகுறதும் அந்த நேரத்தில் ஜிம் ட்ரெயினரான இந்த விமல் சோனியை பார்த்தபடியே இவங்க நடந்து போற காட்சிகள்லாம் பதிவாகுது. இது கூடவே அவங்க 2 பேருமே சேர்ந்து வெளியில நடந்து போற மாதிரியான காட்சிகள்லாம் தெரியுது. இதனால சந்தேகப்பட்ட இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த 2 பேரை பத்தி அந்த ஜிம்மில் விசாரணை பண்ணும்போது இவங்க 2 பேரும் நீண்ட நேரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னும் அடிக்கடி கால் பண்ணி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதனால 2 பேருக்குள்ளேயுமே ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கலாம். அதனால 2 பேரும் சேர்ந்தே ஓடி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஆபீசர் ஆரம்பத்தில் அந்த பொண்ணுடைய கணவரான ராகுல் குப்தா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இதை தவிர மேற்கொண்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே போலீஸ் சைட்ல இருந்து எடுக்கப்படவே இல்லை. இதனால மனசு சொந்து போன இந்த ராகுல் குப்தாவுக்கு அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய வெப்சைட் எல்லாம் போயிட்டு இவர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய சிஎம்க்கு இவர் கடிதம் எழுதியிருந்திருக்காரு. அடுத்த நாள் ஜூலை 11ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே கடிதம் எழுதியிருந்திருக்காரு. ஆனாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே எந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்துமே வரவே இல்லை. மறுபக்கம் போலீஸ் ஆபீசருமே இந்த வழக்கில் எந்த நாட்டமும் காட்டவே இல்லை. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இதுல வழக்கு பதிவு பண்றதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து காணாம போன எக்தா குப்தாவுடைய அப்பா அம்மாவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுமே பர்சனலா எஸ்பி ஆபீஸ், டிஎஸ்பி ஆபீஸ், ஐஜி ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போயிட்டு லெட்டர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி பண்ணதன் மூலியமா ஐஜி ஆபீஸ்ல போயிட்டு இந்த பொண்ணுடைய அம்மா வந்து லெட்டர் கொடுக்கும்போது ஐஜி அதை பார்த்துட்டு இந்த வழக்கை இமிடியேட்டா விசாரணை பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா 4 மாதம் கழித்து இந்த விமல் அப்படின்றவனுடைய மொபைல் வந்து ஆன் செய்யப்பட்டு அவன் யாரோ ஒரு உறவினருக்கு பேசியிருக்கான் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கண்ட்ரோல் ரூம் மூலியமா கிடைச்சிருந்திருக்கு. தொடர்ந்து அவனுடைய ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் மற்றும் அவனுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அவனுடைய லைவ் லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு காணாம போய் 4 மாதம் கழித்து அக்டோபர் 18ஆம் தேதி இந்த விமல் அப்படின்றவனை ஒரு இடத்துல போலீஸ் ஆஃபீஸர் கைது பண்றாங்க. கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இவ்வளவு நாட்கள் ஓடி போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமே கிடைச்சிருந்திருக்கு. அது என்னன்னா, எக்தா குப்தா எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட விசாரிச்சதுல நான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க கொலை பண்ண, எங்க போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே கான்பூர் நகர்ல இருக்கிற சில நதிகளை காட்டி இருந்திருக்கான். ஆனாலுமே அவன் பிரில்லியண்டா ஏதோ சாதுரியமா காய் நகத்தை பார்க்கறான் அப்படிங்கிறத உணர்ந்த போலீஸ் ஆபீசர் இவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்களுடைய ஸ்டைல துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இன்னொரு ஒரு ட்விஸ்டே போலீஸ் ஆபீசருக்கு காத்திருந்திருக்கு. அது என்னன்னா, இவன் எக்தா குப்தாவை கொலை பண்ணதுக்கு பிறகு அதே பகுதியில் இருக்கிற ஒரு விஐபி குடியிருப்பு, அதாவது அந்த மாவட்டத்துடைய நீதிபதி, கலெக்டர் எல்லாம் தங்கக்கூடிய அந்த அரசு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள இருக்கிற ஒரு எம்டி ஸ்பாட்டை இவன் காட்டியிருந்திருக்கான். இந்த இடத்துல தான் நான் வந்து எக்தா குப்தாவை புதைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா அந்த இடம் ஒரு விஐபி இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவன் ஏதோ மாத்தி சொல்றான் அப்படின்னு போலீஸ் ஆபீசர் ஆரம்பத்தில் நம்பவே இல்லை. அதே சமயம் அங்க தோண்டுனா நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. மீடியாவிலுமே இந்த செய்தி ரொம்பவே பரபரப்பா பேசப்படும் அப்படிங்கிறதுனால இவன் பொய் சொல்றான் அப்படின்னு நினைச்சு மறுபடியுமே அவங்க கிட்ட துருவி துருவி விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரிச்சதுலுமே மறுபடியுமே இவன் அந்த இடத்தையே தான் சொன்னதுனால வேற வழி இல்லாம அந்த இடத்தை தோண்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இவன் காட்டுற இடமும் ஒரு விஐபி இடம் அப்படிங்கிறதுனால இரவு நேரங்கள்ல மீடியாவுக்கு தெரியாம அந்த இடத்தை தோண்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மீடியா ஆட்களுக்கு அதை பத்தின தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சதுனால அந்த காம்பவுண்டுக்கு வெளியிலேயே போலீஸ் ஆபீசர் வருவதற்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலுமே போலீஸ் சைட்ல இருந்து அங்க இருந்த
பத்திரிகையாளர்கள் யாரையுமே அந்த காம்பவுண்ட்குள்ள விடவே இல்லை. ஆனாலுமே செவுத்து மேலே ஏறி நின்னுலாம் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோஸ்லாம் எடுத்திருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் நள்ளிரவு நேரத்தில் அவன் சொன்ன அந்த இடத்துல குழி தோண்டப்படுது. கிட்டத்தட்ட 2 அடி கிட்ட தோண்ட ஆரம்பிச்சதுமே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கிடைச்சிருந்திருக்கு. தொடர்ந்து 8 அடி கிட்ட தோண்டி இருந்திருக்காங்க. அப்போ சில எலும்பு துண்டுகளும் சில துணிகளும் அந்த இடத்துல கிடைக்குது. இதை இமிடியேட்டா பக்கத்தில் இருக்கிற லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது வேற யாருமே கிடையாது, 4 மாதத்துக்கு முன்னாடி காணாம போன அதே எக்தா குப்தா தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து அந்த விஐபி ஏரியாக்குள்ள இவன் ஏன் வந்தான், எதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணா, இவனுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு எழ ஆரம்பிக்குது. அந்த விஐபி ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது 7:45 வாக்கில் தன்னுடைய i10 காரில் இந்த பொண்ணை பக்கத்தில் உட்கார வைத்தபடி அந்த காரை ஓட்டிட்டு போகிற மாதிரியான காட்சிகள்லாம் பதிவாக இருந்திருக்கு. அதில் இருந்து 45 நிமிடம் கழித்து 8:30 மணி வாக்கில் அந்த கார் ரிட்டர்ன் வந்திருக்கு. அந்த நேரத்தில் இவன் மட்டும்தான் சிங்கிளாக அந்த காரில் உட்காந்து இருந்திருக்கான். பட் என்னதான் போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த தடயங்கள்லாம் கிடைச்சாலுமே இவன் எதனால விஐபி ஏரியாவை சூஸ் பண்ணா, ஏன் கொலை பண்ணா, என்ன காரணத்துக்காக கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி துருவி அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த ஜிம் ட்ரெயினரான விமல் சோனி அப்படின்றவனுக்கு திருமணம் ஆகல. அவனுக்கு ரீசெண்டாக தான் பொண்ணு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே எக்தா குப்தாக்கு இவன் பர்சனல் ட்ரெயினராக இருந்திருக்கான். ஈவினிங் நேரத்தில் தான் ஃபீமேல் ஜிம் ட்ரெயினர் இருந்திருக்காங்க. மார்னிங் நேரத்தில் எல்லாருமே மென்ஸாக தான் இருந்திருக்காங்க. இதனால எக்தா குப்தாவுக்கு இந்த விமல் சோனி தான் ஜிம் ட்ரெயினராக போயிருந்திருக்கான். அப்போ அவங்க கிட்ட மெல்லமாக பேச்சு கொடுத்து 2 பேருமே ஒரு நட்பு ரீதியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளை பின்ன ஒரு இல்லீகல் அஃபேராக மாற ஆரம்பிக்குது. இந்த எக்தா குப்தாக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள்லாம் இருந்தாலுமே இவனை இந்த பொண்ணுக்கு பிடிச்சு போக ஆரம்பிக்குது. மறுபக்கம் இவன் இந்த பொண்ணு கிட்ட மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் கூடயுமே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு பெண் பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வீட்டில் பார்த்த அந்த பொண்ணை கூட ஓகே சொல்லி இருந்திருக்கா. இந்த விஷயமும் தெரிய வர ஆரம்பிக்கும் போது தான் இவன் கிட்ட பயங்கரமா கடுப்படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜிம்முக்கே கொஞ்சம் நாட்கள் போகாம இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இறுதியா ஜூன் 24ஆம் தேதி, அதாவது கொலை சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பொண்ணு எப்போதும் போல 7 மணிக்கு ஜிம்முக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதனால அந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்க போறேன்னு ஒத்துக்கிட்ட, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. ஆனா இந்த விமல் சோனியோடைய மைண்ட்ல இருந்தது இவளை ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு விட்டுறணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி திருமணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் அவனுக்கு கிடையாது. இதன் காரணமா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நமக்கு அவ பெயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து நம்ம கார்ல போகலாம், போய்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா இவன் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே அந்த புரோட்டீன் ஷேக்ல சில மயக்க மருந்துகளை கலந்து கொடுத்துருந்துருக்கான். அதை சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த பொண்ணு கார்ல வந்து இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அப்போ இவனுடைய கார்ல இருக்கிற ஒரு கயிறை பயன்படுத்தி அந்த பெண்ணுடைய கழுத்தை இருக்குன்னு அரிச்சு துடிக்க கொஞ்ச நேரத்திலே கொலை பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் அந்த அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற அந்த எம்டி ஸ்பாட்ல 8 அடி குழி தோண்டி இந்த எக்தா குப்தாவை புதைச்சிட்டு வந்ததாகவும் தான் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்கனவே சில கிரைம் படங்கள்ல போலீஸை மிஸ்லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செல்போனை எங்கேயாவது தூக்கி போட்டுட்டா, முக்கியமாக வாகனங்களில் எங்கேயாவது தூக்கி போட்டுட்டா எங்கேயாவது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், இதனால அவங்க உயிரோட இருக்கிற மாதிரியான ஒரு பாவனை உருவாகும் அப்படின்னு நினச்சி இந்த எக்தா குப்தாவுடைய மொபைலுமே ஒரு இடத்துல தூக்கி போட்டிருந்திருக்கான். அதன் பிறகு இவனுடைய செல்போன்லாம் உடைச்சிட்டு தலைமறைவாக இருந்திருக்கான். இறுதியாக 4 மாதம் கழித்து தன்னுடைய உறவினருக்கு ஒரு நாள் பேசும்போது தான் இவன் போலீஸ் அதிகாரிகள் கிட்டே மாட்டி இருந்திருக்கான். தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்கிட்ட வந்ததுக்கு பிறகு ஏன் நீ விஐபி ஏரியாவை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே சரி வராமலே போகுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கிற பெரிய தலைவலி என்னன்னா இவன் ஏன் விஐபி ஏரியாக்குள்ள வந்தது அப்படிங்கிறது மட்டும்தான். அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட விசாரணை பண்ணும்போது கூட எந்த ஒரு பதில்களையுமே போலீஸ் ஆஃபீஸரால் கலெக்ட் பண்ணவே முடியல. இதனால இவனுக்கு யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்துல உதவி பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா இவனுடைய கார் சரியா 7:45க்கு போயிருந்திருக்கு, 8:30 மணிக்கு வெளியில வந்திருக்கு. இடைப்பட்ட இந்த 45 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆளால 8 அடி கிட்ட குழி தோண்டி அந்த பொண்ணை புதைக்க முடியுமா? அப்போ இவனுக்கு வேற யாரோ தான் உதவி பண்ணியிருந்திருக்காங்க. இது பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியான சந்தேகம் போலீஸ் ஆஃபீஸருக்கு எழ ஆரம்பிக்குது. ஆனால் இதை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது நான் எமோஷனல்ல, அதாவது கோபத்தில் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் டைமிங் எல்லாமே மிஸ் மேட்ச் ஆகுறதுனால இவன் ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஆஃபீஸருடைய சந்தேகமாக இப்போ வரைக்குமே நீடிச்சுக்கிட்டு இருக்கு.
நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் எப்படி கொலை பண்றான் அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க. பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி ஒருத்தவங்களை கொலை பண்றாங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு சண்டை நடக்கும்போது ஏதோ ஒரு கோபத்துல கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ப்ரீ பிளான் பண்ணியிருந்தானா கண்டிப்பா அவனுக்கான தண்டனை அதிகமா இருக்கும். ஒருவேளை எமோஷனல்ல கோபத்துல பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கும். இதனால போலீஸ் ஆபீசர் இந்த ரெண்டுத்துல எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இவன் புதைச்ச அந்த கிரைம் சீன் இடமுமே பெரிய பெரிய விஐபிகள்லாம் இருக்கிறதுனால யாருக்கிட்டையுமே சரிவர விசாரணை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையுமே ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுக்கு எப்படி அந்த விஐபி ஏரியாக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் 2018 இருந்து இந்த ஜிம்ல 8000 ரூபாய்க்கு சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும், அந்த சமயங்களில் இந்த அரசு அதிகாரிகளுடைய குடியிருப்பில் இருந்து சில பேர் இந்த ஜிம்முக்கு வருவாங்க, அவர்கள் கூட இவனுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டதாகவும், முக்கியமா அந்த கொரோனா டைம்ல 2 வருடம் வரைக்குமே இவன் இந்த விஐபி ஏரியாக்குள்ள வந்து அங்க இருக்கிற சில அரசு அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதன் பிறகுதான் 15000 சம்பளம் ஏற்றி தர சொல்லி அந்த ஜிம்முடைய ஓனருக்கு அங்க இருக்கிற சில அரசு அதிகாரிகள் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதனாலதான் அவனுக்கு அந்த விஐபி ஏரியாக்குள்ள போவதற்குண்டான எல்லா பாசிபிலிட்டிஸுமே ஈஸியா இருந்திருக்கு. அதே சமயம் உள்ள இருந்த அவனுக்கு யாரோ உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகமுமே போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. பட் உண்மையிலே இவன் தான் இதை தனியா பண்ணானா, அப்படி இல்லைன்னா இவனுக்கு யாராவது உதவி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாம ஒரு மர்மமாவே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷன் தவறான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது அவன் எப்பேற்பட்ட துன்பங்களுக்கு உள்ளாகிறான் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.